Hello students, today we discuss boiling point order of organic compounds. First definition note பண்ணிக்கங்க. Okay, the temperature at which a pure organic compound changes from a liquid phase to the gas phase is known as boiling point. Under this condition, addition of heat result in the transformation of the liquid into its vapor without rising the temperature. ஓகேயா, இப்போ என்னன்னா நம்ம ஒரு பியூர் ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்துட்டோம்னா அந்த ஆர்கானிக் காம்பவுண்டில் இருக்கிற மாலிகுல்ஸ்க்கு பிட்வீன் த மாலிகுல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் இருக்கும். அந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸை வந்து நம்ம பிரேக் பண்ணி அதை பாயில் பண்ண வைக்கணும். ஓகேயா, அப்போ நம்ம டெம்பரேச்சர் ஃபஸ்ட்டு வந்து ஹீட்டு அப்ளை பண்ணும்பொழுது அந்த ஹீட் எதுக்கு யூஸ் ஆகும்? அந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு தான் அந்த ஹீட் யூஸ் ஆகும். அப்போ டெம்பரேச்சர் அப்போ அந்த அந்த டெம்பரேச்சர் அந்த பிரேக் ஆகும் பொழுது அந்த லிக்விட் வந்து கேஸாக மாறும் பொழுது அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் தான் நம்ம பாயிலிங் பாயிண்ட் சொல்லுவோம். ஓகேயா, இந்த பாயிலிங் பாயிண்ட் பாயில் அதாவது ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணுற ஹீட் எல்லாமே ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு தான் யூஸ் ஆகும். டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணாது. கம்ப்ளீட் பாயிலிங் ஆறது வரைக்கும் உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஓகேயா, இப்போ இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் இருக்குது. நமக்கு வந்து இந்த ஃபோர்ஸஸ்லேயே வந்து இன்ட்ராமாலிகுலர் ஃபோர்ஸஸ் அண்ட் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் இருக்குது. நம்ம பாயிலிங் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ்னா பிட்வீன் த மாலிகுல்ஸ் ஃபோர்ஸஸ். ஓகேயா, இன்ட்ராமாலிகுலர் ஃபோர்ஸஸ்னால் வித்தின் த மாலிகுல். அது வந்து இப்போ பாயிலிங் பாயிண்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகேயா, இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் இது இங்கே அண்டர்லைன் இது முக்கியம். ஓகேயா, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் இதில் வந்து டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸுக்கு வந்து டிஃப்ரெண்ட் காம்பவுண்டுக்கு வந்து டிஃப்ரெண்ட் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் இருக்கும். ஓகேயா, இப்போ நம்ம எடுத்துக்கிட்டது அயானிக் காம்பவுண்ட்னா அதில் அயானிக் இன்டராக்ஷன் இருக்கும் பிட்வீன் த மாலிகுல்ஸ். இப்போ நம்ம வந்து இது காம்பவுண்ட் நியூட்ரல் காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் எலக்ட்ரோ நெகட்டிவ் டிஃப்ரென்ஸ் இருக்கிற ஆட்டம் இருந்தது அப்படின்னா சார்ஜ் செப்பரேஷன் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கார்போனைல் காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ கார்பனை விட ஆக்சிஜன் வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம். அப்போ இதில் வந்து பாண்டட் எலக்ட்ரான் மூவ் டுவர்ட்ஸ் ஆக்சிஜன். அப்போ பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும், இதில் பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். அப்போ இப்போ மாலிகுல்ஸ் இருக்கும் பொழுது இப்போ இந்த இடத்துல ஒரு இங்கே இப்போ மாலிகுல்ஸ் வந்து காம்பவுண்டில் கலெக்ஷன் ஆஃப் மாலிகுல்ஸ் தான் காம்பவுண்ட். இப்போ இதில் டெல்டா மைனஸ் டெல்டா ப்ளஸ். அப்போ இந்த ப்ளஸ்ஸுக்கும் இது டைபோல் கிரியேட் ஆகுது. ஓகே, இந்த டைபோல் இங்கே இந்த மாலிகுலோடைய டைபோல் ப்ளஸ் மைனஸ் சார்ஜ் செப்பரேஷன். இப்போ இதுக்கும் இடையில ஒரு இன்டராக்ஷன். ஓகேயா, இது பாண்ட் கிரியேட் ஆகுது. இதுதான் வந்து டைபோல் இன்டராக்ஷன் சொல்லுவோம். ஓகேயா, அதாவது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கும் பொழுது அந்த டைபோல் இன்டராக்ஷன் வரும். இப்போ இதே மாதிரி நீங்கள் வந்து ஆக்சிஜன் டபுள் பாண்ட் அடுத்து அனதர் மாலிகுலுக்குள்ளே இது வந்து டெல்டா மைனஸ் டெல்டா ப்ளஸ். டெல்டா மைனஸ் பார்ஷியல் பாசிட்டிவ் அண்ட் பார்ஷியல் நெகட்டிவ்க்கு இடையில ஒரு இன்டராக்ஷன் நடக்கும், பாண்டிங் நடக்கும். ஓகேயா, இந்த பாண்டை பிரேக் பண்ணி தான் இது வந்து பாயில் ஆரம்பிக்கும். ஓகே, இது வந்து டைபோல் இன்டராக்ஷன் சொல்லுவோம். இப்போ இதுவே வந்து ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால் எடுத்துக்கோங்க. இது மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம். இது ஆக்சிஜனாக இருக்கலாம், ஃப்ளூரினாக இருக்கலாம், நைட்ரஜன் இருக்கலாம். இதில் டைரெக்டாக ஒரு ஹைட்ரஜன் வந்து லிங்க் ஆயிருந்துச்சுன்னா அந்த காம்பவுண்டில் இருக்கிற மாலிகுலுக்கு பிட்வீன் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் வரும். இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் வரும்போது எப்படின்னா இங்கே ஆக்சிஜன் ஆர் ஹெச். ஓகேயா, இந்த அனதர் மாலிகுலுடைய ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் ஆக்சிஜனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்குடைய பாண்டிங் நடக்கும். இதான் ஹைட்ரஜன் பாண்டிங் சொல்லுவோம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆக்சிஜன் ஆர் ஹெச் இப்படி இந்த பிட்வீன் த மாலிகுல் வந்து உங்களுக்கு வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் வரும். இந்த பாண்டை பிரேக் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாம் வேண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ வேண்டர் வால்ஸ் டிஸ்பர்ஷன்னா வந்து நம்ம அது எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் இருக்காது, பியூர்லி ஹைட்ரோ கார்பன்ஸாக இருக்கும். இப்போ கார்பன் CH3 CH2 CH3. ஓகே, இது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் த பாண்ட். இதுலேயே வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். ஓகே, பிட்வீன் த மாலிகுல். இது வந்து வீக் இருக்கிற இந்த வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸில் வந்து ஸ்ட்ராங்கர் வேண்டர்வால் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங், தென் வந்து டைபோல் இன்டராக்ஷன், தென் வந்து வேண்டர்வால்ஸ் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ். ஓகேங்க, இப்போ
இது இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா அயானிக் ஃபோர்ஸஸ் தான். இப்போ அயானிக் காம்பவுண்ட் எடுத்துட்டோம் அப்படி இருந்துச்சுன்னா அது அயானிக் ஃபோர்ஸஸ் தான் மோர் ஸ்ட்ராங்கராக இருக்கும். அப்போ அதோட பாயிலிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கும். தென் ஹைட்ரஜன் பாண்டிங் அந்த காம்பவுண்டில் இருந்துச்சுன்னா அதோட பாயிலிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கும். தென் டைபோல் இன்டராக்ஷன். தென் வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் இல்லாத காம்பவுண்டில் வீக் வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் இருக்கும். அதுதான் இதனுடைய இது பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸில் இது வந்து ஸ்ட்ராங்கர், இது மீடியம், இது வீக்காக இருக்கும். வேண்டர்வால்ஸ் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ் வந்து வீக் வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸாக இருக்கும். ஓகேங்க, இது நம்ம எக்ஸாம்பிள்ஸ் செய்யும் போது உங்களுக்கு புரியும். ஓகே, இஃப் மாலிகுலர் மாஸ் இன்க்ரீஸ் ஆக வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து பாயிலிங் பாயிண்ட் வந்து சைமல்டேனியஸாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்க, இப்போ அதே மாதிரி மாஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும், வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்க, அப்போ மாலிகுலர் மாஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாயிலிங் பாயிண்ட், அதை நோட் பண்ணிக்கணும். தென் வந்து மோர் பிரான்ச்சிங் வில் டிக்ரீஸ் பாயிலிங் பாயிண்ட். இப்போ வந்து ஹைட்ரோ கார்பன் எடுத்துக்கிட்டிங்க, இங்கே வந்து CH2 CH3 வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்ட்ரைட் செயினாக இருக்குது. ஓகேங்க, இந்த ஸ்ட்ரைட் செயினில் இப்போ இந்த இதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகே, இப்போ மாலிகுல் அடுத்து அனதர் மாலிகுல் பிட்வீன் நம்ம வந்து இன்டராக்ஷன் நடக்கும் பொழுது இந்த காண்டாக்ட் சர்ஃபேஸ் ஏரியா வந்து இங்கே வந்து அதிகமாக இருக்குது. அப்போ இதோடைய இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் அதிகமாகும். ஓகேயா, இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் வந்து அதிகமாகும் டியூ டு காண்டாக்ட் சர்ஃபேஸ் வந்து மோர் காண்டாக்ட் சர்ஃபேஸ் ஏரியா, மோர் காண்டாக்ட் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ரைட் செயின் காம்பவுண்டுக்கு வந்து இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் அதிகமாக இருக்கும். அப்போ அதோட பாயிலிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இதுவே வந்து பிரான்ச்சஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, CH3 தென் CH3. ஓகேங்க, இப்போ இப்படி இருக்கும் பொழுது இதோடைய இது ஷேப் பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடுது. அப்போ இதோடைய காண்டாக்ட் சர்ஃபேஸ் ஏரியா வந்து டிக்ரீஸ் ஆகுது. பாருங்கள், இது காண்டாக்ட் வந்து பிட்வீன் த மாலிகுல் வந்து காண்டாக்ட் சர்ஃபேஸ் ஏரியா வந்து உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேயா, அப்போ டிக்ரீஸ் ஆகும் பொழுது இதோடைய பாயிலிங் பாயிண்ட் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ பாயிலிங் பாயிண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். அவ்வளோதான். ஓகேயா, இப்போ இதை வந்து நம்ம பார்க்கும்போது இது எக்ஸாம்பிள்ஸ் செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். தென் மோர் பை பாண்ட் electrons more interaction intermolecular forces இருக்கும், more boiling point. அப்போ நம்ம அல்கைன் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, CH3 triple bond CH. இப்போ இதில் 2 pi bond electrons இருக்குது. இப்போ அல்கீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 pi bond electron இருக்குது. அல்கேனில் வந்து பை பாண்ட் எலக்ட்ரான்ஸ் இல்லை. ஓகேங்க, இப்போ இதோட பாயிலிங் பாயிண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் அல்கைனுக்கு அதிகமாக இருக்கும், அல்கீன் அடுத்தது அல்கேன். ஏன் அப்படின்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் வந்து டியூ டு பை பாண்ட் எலக்ட்ரான் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் இதுக்கு வந்து இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் நோட் பண்ணிக்கோங்க, இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் டியூ டு பை பாண்ட் எலக்ட்ரான் இஸ் மோர். அப்போ மோர் பாயிலிங் பாயிண்ட். ஓகேயா, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனல் குரூப்புடைய பாயிலிங் பாயிண்ட் ஆர்டர் நான் உங்களுக்கு நிமோனிக்ஸ் சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோவில். அது பார்க்காதவங்களுக்கு நான் ஒரு நோட்ஸ் ரிப்பீட் பண்ணுறேன். ஓகேயா, அதில் நான் வந்து உங்களுக்கு அயானிக் காம்பவுண்ட் வந்து இன்க்ளூட் பண்ணலை, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அயானிக் காம்பவுண்ட் இருந்துச்சுன்னா அந்த அயானிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அதுதான் பாயிலிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வந்து அமைட், ஆசிட், ஆல்கஹால். இதுக்கு நான் உங்களுக்கு நிமோனிக்ஸ் கொடுத்துருந்தேன். அதாவது அமித்துங்கிறவன் ஒரு பையன், அவனுக்கு ஒரு அக்கா இருக்கிறாங்க. அந்த அக்கா வந்து ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அப்போ வந்து அந்த அமித்துக்கும் அந்த அக்காவையும் வச்சு ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணோம். அதாவது அமித் இன் ஏசி ஹால் ட்ரிங்க் ஆல்கஹால் அண்ட் மேக் சவுண்ட் வித் டான்ஸ். நான் அந்த நிமோனிக்ஸில் உங்களுக்கு என்ன கொடுத்தேன், ஒரு சின்ன சேஞ்ச் கொடுத்துருந்தேன். அதாவது அண்ட் டான்ஸ் வித் சவுண்டுன்னு சொல்லியிருந்தேன். இது இப்போ வந்து சவுண்ட் வித் டான்ஸ்னு போட்டிருக்கேன். ஓகே, ஏன்னா இப்போ வந்து ஆல்டிகைடையும் கீட்டோனையும் கம்பேர் பண்ணும்பொழுது, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்பொழுது கீட்டோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 அல்கைல் குரூப் இருக்கும்,
2 அல்கைல் குரூப் இருக்கும் பொழுது இதில் போலார் நேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது அல்கைல் குரூப் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ இப்போ வந்து இது சார்ஜ் செப்பரேஷன் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும், மோராக இருக்கும். அப்போ இப்போ டைபோல் மூமெண்ட் வந்து டைபோல் மூமெண்ட் அதிகமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். இப்போ இதில் ஆல்டிகைடு பார்த்தீங்கன்னா 1 அல்கைல் குரூப் இருக்குது, 1 ஹைட்ரஜன். அப்போ இதோடைய டைபோல் மூமெண்ட் வந்து லெஸ் தென் கீட்டோன். அப்போ இதோடைய அதாவது மோரார்லெஸ் சேமாக தான் இருக்கும். ஆனால் அக்யூரேட்டாக பார்க்கும்பொழுது கீட்டோனுக்கு அதிகமாக இருக்கும் பாயிலிங் பாயிண்ட். இது டைபோல் மூமெண்ட் வந்து லெஸ் தேன் கீட்டோன். அப்போ இதோட பாயிலிங் பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்கும். அதனால தான் நான் இதை மாற்றிருக்கேன். ஓகேங்க, கீட்டோன் அண்ட் ஆல்டிஹைடு. அதாவது சவுண்டு வித் டான்ஸுங்கிறது நம்ம தமிழில் வந்து ஆடுறது அப்படின்னு சொல்லுவோம், ஆடுறது. அப்போ ஆல்டிஹைடு. ஓகே, சவுண்டு வந்து டோன் ரைஸ் பண்ணி டான்ஸ் பண்ணுறான், டோன் ரைஸ் பண்ணி கீன்னு சவுண்டு போட்டுக்கிட்டு. அப்போ டோன் கீன்னு சவுண்டு. ஓகேயா, கீ டோன். அப்படி இந்த சவுண்டுக்கு டோன் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள், கீ டோன். ஓகே, அமித்னா அமைடு, ஏசினா ஆசிட். ஓகே, இதை தான் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அமைடு, ஏசி ஆசிட், ஆல்கஹால், தென் சவுண்ட் வந்து கீட்டோன், தென் டான்ஸ் வந்து ஆடுறது ஆல்டிஹைடு. ஓகேயா, தென் ஹிஸ் அமைதியான அமைன். சிஸ்டர் மீன்ஸ் எஸ்டர். ஈட்னா ஈத்தர். கேன்னா அல்கேனில் வந்து சுகர் அது ஈட் சுகர் கேன். அப்போ அல்கேன் இங்கே போட்டுக்கணும். ஓகேயா, இப்போ இதுலேயே வந்து அமைடு பார்த்தீங்கன்னா அமைடில் வந்து ப்ரைமரி அமைடு அதிகமாக இருக்கும், செகண்டரி அமைடு, தென் வந்து டெர்ஷியரி அமைடு இருக்கும். இது ஏன் அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால பாயிலிங் பாயிண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்க, தென் அமீனில் பார்த்தீங்கன்னா அமீனில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ப்ரைமரி வந்து அதிகமாக இருக்கும், ஏன்னா அதில் மோர் ஹைட்ரஜன் பாண்டிங், தென் செகண்டரி, தென் டெர்ஷியரி. இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி அல்கைனில் பார்த்தீங்கன்னா அல்கைன், தென் வந்து அல்கீன், தென் அல்கேன். ஓகேயா, அன்சாச்சுரேட்டட், தென் சேச்சுரேட்டட் இருக்கும். ஓகேங்க, தென் அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே எப்படி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா ரெண்டுக்குள்ளே கம்பேர் பண்ணுவாங்க. ஏன் அமைடுக்கும் ஆசிடுக்கும் இடையில, ஏன் அமைடு வந்து மோர் பாயிலிங் பாயிண்ட் தேன் ஆசிட், அப்படி தான் கேட்பாங்க. ரெண்டு கம்பேர் பண்ணுவாங்க. ஆசிடு ஆல்கஹாலை விட ஆசிடுக்கு வந்து மோர் பாயிலிங் பாயிண்ட் இருக்குது, இப்படி தான் கம்பேர் பண்ணுவாங்க. ஓகேயா, அப்படி எப்படி கம்பேர் பண்ணுவாங்க அதுக்கு தகுந்த உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும் நம்ம. ஓகே, இப்போ அமைடு எடுத்துக்குவோம். RC டபுள் பாண்ட் 0 ஆக்சிஜன் NH2. ஓகேயா, இப்போ இதில் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். அதே மாதிரி ஆசிட் எடுத்துக்கோங்க, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். ஓகேயா, ஆசிட் RC டபுள் பாண்ட் ஆக்சிஜன், தென் OH. ஓகேயா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைபோல் இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். ஹைட்ரஜன் பாண்டிங் எப்படின்னா இதில் டைபோல் இன்டராக்ஷனும் இருக்கும், ஹைட்ரஜன் பாண்டிங்கும் இருக்கும். ஓகேயா, இதில் எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃப்ரென்ஸ்னால ப்ளஸ்ஸு, இது பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் ஆகும், ப்ளஸ்ஸு நெகட்டிவ் சார்ஜ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் அதை நம்ம டைபோல் இன்டராக்ஷனை கம்பேர் பண்ணுறதை விட ஹைட்ரஜன் பாண்டிங் தானே நமக்கு வந்து ப்ரியாரிட்டி அதிகமாக கொடுத்துருக்கோம். அப்போ ஹைட்ரஜன் பாண்டிங்கை நம்ம கம்பேர் பண்ணலாம். ஓகேயா, இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்குது, மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். அதே மாதிரி நைட்ரஜனும் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். அப்போ இது ஹைட்ரஜன் பாண்டிங் அக்செப்டார். இப்போ இந்த காம்பவுண்ட் அமைடை பொறுத்த வரைக்கும் 2 ஹைட்ரஜன் பாண்டிங் அக்செப்டார் இருக்குது. அதே மாதிரி ஹைட்ரஜன், இந்த 2 ஹைட்ரஜன் இருக்குது, இந்த 2 ஹைட்ரஜனும் பாண்டிங் டோனார். 2 ஹைட்ரஜன் பாண்டிங் டோனார். ஓகேங்க, இப்போ இதை ஆசிடை பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்சிஜன் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் அக்செப்டார், இந்த ஹைட்ரஜன் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் டோனார். ஓகேங்க, அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 ஹைட்ரஜன் பாண்டிங் அக்செப்டார், 1 ஹைட்ரஜன் பாண்டிங் டோனார். அப்போ கம்பேர் பண்ணும் பொழுது இதோட ஹைட்ரஜன் பாண்டிங் அட்ராக்ஷன் வந்து இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் டியூ டு ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து அமைடில் அதிகமாக இருக்கும், இது தேன் ஆசிட். அப்போ இதோட பாயிலிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, இதே அமைடில் ப்ரைமரி அமைடு, செகண்டரி அமைடு கம்பேர் பண்ணும் பொழுது இப்போ இது வந்து ப்ரைமரி அமைடு.
ஓகேயா NH2 அதே மாதிரி செகண்டரி அமைட் பார்த்தீங்கன்னா R C டபுள் பாண்ட் ஆக்சிஜன் NHR ஓகே அப்போ இதில் ஹைட்ரஜன் பாண்டிங் டோனார் வந்து குறையுது அப்போ இதில் இப்போ அடுத்தது வந்து பிரைமரி செகண்டரி ட்ரெஷரி பார்த்தீங்கன்னா C டபுள் பாண்ட் ஆக்சிஜன் NR2 ஓகேயா இப்போ இதில் ஹைட்ரஜன் பாண்டிங் டோனார் இன்னும் இல்லை அப்போ இது ஹைட்ரஜன் பாண்டிங் அக்செப்டார் மட்டும்தான் இருக்குது ஓகேயா அப்போ இதில் வந்து வீக் ஆகிட்டே இருக்குது இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் டியூ டு ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து வீக் ஆகிட்டே இருக்கிறதுனால பாய்லிங் பாயிண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும் ஓகேயா அடுத்தது வந்து கம்பேரிசன் வந்து ஆசிட் அண்ட் ஆல்கஹால் பார்க்கலாம் இப்போ ஆசிடில் ஆர் C டபுள் பாண்ட் ஆக்சிஜன் OH இப்போ வந்து ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் வந்து R C OH ஓகேங்க RCH2OH ஓகேங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ROHனே போட்டுக்கோங்க ஓகே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆசிடுடைய ஒரு பெக்யூலியர் கேரக்டர் என்ன அப்படின்னா டைமர் ஃபார்ம் பண்ணும் இதிலே ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குல்ல அந்த ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து டைமர் ஃபார்ம் பண்ணும் அப்போ டபுள் பாண்ட் ஆக்சிஜன் H C டபுள் பாண்ட் ஆக்சிஜன் R ஓகேங்க இப்போ இந்த டைமர் ஃபாலோ பண்ணுறது இது ஃபார்ம் பண்ணுறதுனால பிட்வீன் த மாலிகுல் நம்ம இந்த இது வந்து மோர் ஸ்ட்ராங்கர் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆயிடுது அப்போ இதை பிரேக் பண்ணி நம்ம பாயில் பண்ணுறதுக்கு டெம்பரேச்சர் இட் ரெக்யர்ட் மோர் டெம்பரேச்சர் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலில் பொறுத்து பார்த்தீங்கன்னா ROH இப்போ அடுத்தது ஆல்கஹால் வந்து பாண்டிங் வரும்போது H R தென் H இப்படி இது இந்த வீக் இது கம்பேர் பண்ணும்பொழுது வீக் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் டியூ டு ஹைட்ரஜன் பாண்டிங் அதனால் இதில் வந்து ஆசிடுக்கு வந்து மோர் பாய்லிங் பாயிண்ட் இருக்கும் ஓகேங்க நெக்ஸ்ட் வந்து கம்பேரிசன் ஆல்கஹால் அண்ட் ஆல்டிகைட் கீட்டோன் பார்க்கலாம் ஓகேங்க இப்போ ஆல்கஹாலுக்கு வந்து அதிகமாக இருக்கும் ஆல்டிகைடு கீட்டோனை விட ஆல்கஹாலுக்கு வந்து மோர் பாய்லிங் பாயிண்ட் இது ஏன் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுவோம் ஓகேயா ஆல்ரெடி நம்ம பார்த்துருவோம் கீட்டோன் ஆல்டிகைடில் எதுக்கு கீட்டோனுக்கு அதிகம் அப்படிங்கிறது வந்து டியூ டு மோர் அல்கைல் சப்ஸ்டிடியூஷனுங்கிறதுனால இதுக்கு டைபோல் மூமெண்ட் அதிகமாக இருக்குது அப்போ பாய்லிங் பாயிண்ட் அதிகமாக இருக்குன்னு ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணியாச்சு ஓகேயா இப்போ ஆல்கஹாலையும் இதையும் கம்பேர் பண்ணுவோம் ஆல்கஹாலில் உங்களுக்கு OH ஓகேயா பாண்ட் இருக்குது HR அதாவது இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் டியூ டு ஹைட்ரஜன் பாண்டிங் ஓகேயா இப்போ அதே மாதிரி RH இப்படி இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் இருக்கும் ஆனால் கீட்டோன் ஆல்டிகைடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து டைபோல் இன்டராக்ஷன்லாம் இருக்குது பார்சியல் பாசிட்டிவ் சார்ஜ் பார்சியல் நெகட்டிவ் சார்ஜ் அப்போ டைபோல் இன்டராக்ஷன் C ப்ளஸ் அப்போ இதுக்கு இன்டராக்ஷன் நடக்குது இது வந்து டைபோல் இன்டராக்ஷன் வந்து வீக்கர் தேன் ஹைட்ரஜன் பாண்டிங் அதனால் ஆல்கஹாலுக்கு மோர் பாய்லிங் பாயிண்ட் இருக்குது அதே மாதிரி தான் ஆல்டிகைடுக்கும் ஓகேயா நெக்ஸ்ட்டு அமீன்ஸ் பார்த்தோன்னா இப்போ இதில் வந்து அமீன்ஸ் ஓகே RNH2 இதை விட RNH2 அமீன்ஸையும் ஆல்கஹாலையும் கம்பேர் பண்ணலாம் ஓகேயா இப்போ அமீன்ஸ் NH2 இப்போ ஆல்கஹால் வந்து அதிகமாக இருக்கும் ஓகேயா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்மாலிகுலர் இது ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது ஆனால் ஆக்சிஜன் வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் தேன் நைட்ரஜன் இதுலேயும் ஹைட்ரஜன் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டத்தோட ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது அப்போ இதில் வித்தின் த மாலிகுல் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது ஆனால் இதுலேயும் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது கம்பேர் பண்ண போகும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் அக்செப்டார் ஒன்று இருக்குது ஹைட்ரஜன் பாண்டிங் டோனார் வந்து 2 இருக்குது இதில் அதே மாதிரி ஹைட்ரஜன் பாண்டிங் அக்செப்டார் 1 டோனார் வந்து 1 இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது ஆக்சிஜன் வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் தேன் நைட்ரஜன் அப்போ இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து ஸ்ட்ராங்கர் ஆல்கஹாலில் இருக்கிற ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து ஸ்ட்ராங்கர் தேன் ஹைட்ரஜன் பாண்டிங் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் அமீன் அப்போ இதோட பாய்லிங் பாயிண்ட் வந்து ஆல்கஹாலுடைய பாய்லிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கும் ஓகேயா இப்போ ஆல்கஹாலையும் ஈத்தரையும் கம்பேர் பண்ணுவோம் ஆல்கஹால் வந்து ROH தென் ROR
ஆர். ஓகேங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்ரஜன் வந்து டைரக்ட்லி அட்டாச்டு டு த மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் ஆக்சிஜன். அப்போ இதில் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது. அதுதான் இதோட வேண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனோட டைரக்டாக எந்த ஹைட்ரஜனும் கிடையாது. ஆனால் இங்கே வந்து கார்பன் இருக்குது, இங்கே கார்பன் இருக்கும். அதாவது இப்போ CH3ன்னு வச்சுக்கோங்க, CH3. ஓகே. கார்பனோட இங்கே இதாக இருக்குது. இப்போ இதில் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸில் இது பார்ஷியல் பாசிட்டிவ் ஆகும், பார்ஷியல் நெகட்டிவ் ஆகும். அதே மாதிரி நெய்பரிங் மாலிகுலோட இந்த டைபோல் இன்டராக்ஷன் நடக்கும். அந்த டைபோல் இன்டராக்ஷன் வந்து வீக்கர் தேன் ஹைட்ரஜன் பாண்டிங். அப்போ ஆல்கஹால் வந்து பாய்லிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். ஓகேயா, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்து எதோட கம்பேர் பண்ணுவோம்? எஸ்டர் அண்ட் ஈத்தர் கம்பேர் பண்ணுவோம். எஸ்டர் வந்து என்ன? எஸ்டர் வந்து மோர் பாய்லிங் பாயிண்ட் தேன் எஸ்டர் மோர் பாய்லிங் பாயிண்ட் தென் ஈத்தர். இதை கம்பேர் பண்ணோம்னா RC டபுள் பாண்ட் ஆக்சிஜன் OR. ஓகேயா. இதுலேயும் பாருங்கள் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் ஆக்சிஜனில் டைரெக்டாக எந்த ஹைட்ரஜனும் லிங்க் ஆகலை. அப்போ இதில் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் கிடையாது. அதே மாதிரியே தான் உங்களுக்கு ஆல்டிகைட் அண்ட் கீட்டோன்லேயுமே ஆல்டிகைட் அண்ட் கீட்டோன். ஆல்டிகைட் பாருங்கள், இதில் வந்து இந்த ஹைட்ரஜன் வந்து ஆக்சிஜனோட இல்லை, ஓகேயா, கார்பனோட தான் பாண்டிங்கில் இருக்குது. அப்போ இந்த ஆல்டிகைட்லேயும் உங்களுக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் கிடையாது. ஆல்டிகைட் அண்ட் கீட்டோனில் ஒன்லி டைபோல் இன்டராக்ஷன் தான் இருக்குது. ஓகேயா. இதில் ஹைட்ரஜன் இருக்குது, ஏன் ஹைட்ரஜன் பாண்டிங் இல்லைங்கிறத நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா இது ஆக்சிஜனில் பாண்ட் ஆடல. ஓகேயா. அதே மாதிரி இந்த எஸ்டரையும் ஈத்தரையும் கம்பேர் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா CH3 எடுத்துக்கோங்க, CH3. ஓகேயா. இப்போ இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் டைபோல் மூமெண்ட் கிரியேட் ஆகுது, போலார் நேச்சர். டைபோல் கிரியேட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா கார்பனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் del+del-. அப்போ இது வந்து டைபோல் இன்டராக்ஷன் பிட்வீன் த மாலிகுல் இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் டைபோல் இன்டராக்ஷன் இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா C டபுள் பாண்ட் ஆக்சிஜன் டெல்டா ப்ளஸ் டெல்டா மைனஸ், இங்கே வந்து C சிங்கிள் பாண்ட். ஓகேயா, டெல்டா ப்ளஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து டைபோல் இன்டராக்ஷன் வந்து டியூ டு பை பாண்ட் எலக்ட்ரான். இது டைபோல் இன்டராக்ஷன் டியூ டு சிக்மா பாண்ட் எலக்ட்ரான். அப்போ இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இதுக்கு அதிகமாக இருக்கும் எஸ்டருக்கு. அப்போ பாய்லிங் பாயிண்ட் வந்து எஸ்டருக்கு மோர் தேன் ஈத்தர். ஓகேயா, புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்படி தான் நம்ம வந்து ஒன்றையும் கம்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து வேறு எதை கம்பேர் பண்ணலாம்? இது பிரைமரி அமீன், செகண்டரி அமீன். அதை பார்த்தோன்னா உங்களுக்கு பிரைமரி அமீன் RNH3 R2NH2. ஓகேங்க, NH2 R3N. ஓகேங்க. இதில் மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும், இதில் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங். அதே மாதிரி இங்கே ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து டியூ டு ஹைட்ரஜன் பாண்ட் அக்செப்டாரில் மட்டும் நடக்கிறதுனால இதில் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து ஒன்று தான் இருக்குது. அப்போ மோர் ஹைட்ரஜன் பாண்டிங், மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங், மோர் பாய்லிங் பாயிண்ட் இருக்கும். ஓகேங்க. அதே மாதிரி சர்ஃபேஸ் இப்போ மாலிகுலர் மாஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது நமக்கு வந்து வேண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பாய்லிங் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இப்போ அல்கைல் அயோடைடு, அல்கைல் புரோமைடு, அல்கைல் குளோரைடு, அல்கைல் ஃப்ளூரைடு, இப்படி பார்த்தோம் அப்படின்னா இதோட சைஸ் மாஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே பாருங்கள். ஃப்ளூரினை விட குளோரின் அதிகம், புரோமின் அதிகம், அடுத்தது அயோடைடு. அப்போ எது மோர் மாலிகுலர் மாஸ், மோர் வேண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் பிட்வீன் த மாலிகுல். அப்போ இதோட பாய்லிங் பாயிண்ட் வந்து இந்த ஆர்டரில் இருக்கும். ஓகேங்க. இப்போ அதே மாதிரி மோர் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ மீத்தேன் CH4, C2H6, C3H8 இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு இப்படி மாலிகுலர் மாஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால வேண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, பாய்லிங் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்க. இப்போ இன்னொரு இந்த கொஸ்டின் பாருங்கள். சோடியம் பியூட்டாக்சைடு, சோடியம் ப்ரோப்பாக்சைடு எடுத்துக்கலாம். CH3 CH2 CH2ONA. இது நமக்கு தெரியும், இது வந்து மெட்டல், இது நான் மெட்டல். அப்போ சார்ஜ் மைனஸ் இது அயானிக் காம்பவுண்டாக இருக்கும். ஓகேங்க. தென் ப்ரோப்பனால், தென் ப்ரோப்பனோன், ப்ரோப்பனல். ஓகேயா. தென் ப்ரோப்பேன்.
இதில் நம்ம இப்போ கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணும்பொழுது இதில் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் டியூ டு அயானிக் அட்ராக்ஷன். அப்போ இதுதான் வந்து மோர் ஸ்ட்ராங்கராக இருக்கும். அப்போ இதோடைய பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். இது வந்து ஆல்கஹால் OH. ஆல்கஹாலில் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் டியூ இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் டியூ டு ஹைட்ரஜன் பாண்டிங்கில் நடக்கும். இதில் கீட்டோன் வந்து டைபோல் இன்டராக்ஷன். இதில் ஆல்கஹால்லையும் டைபோல் இன்டராக்ஷன். ஆனால் கீட்டோனோட கம்பேர் பண்ணும்பொழுது இதுக்கு லெஸ்ஸாக இருக்கும். ஓகேயா, இதுக்கு லெஸ்ஸாக இருக்கும். தென் ப்ரொப்பேன் வந்து இதில் ஒன்லி வந்து வேண்டர்வால்ஸ் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ் தான் இருக்கும். அப்போ இது வந்து லீஸ்டாக இருக்கும். அப்போ பாயிலிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு அதிகமாக இருக்கும். தென் இப்படி போடணும். ஓகேயா, உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் தரேன். இந்த கொஸ்டின்ஸை செய்யுங்க. இதுக்குள்ள சொல்யூஷனை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேயா, தேங்க்யூ.